குட்டி பாய் சொல்லு. ஐயோ பாவம், அது போய் வந்துட்டு அவங்க கிளம்பிட்டாங்க. திரும்பி வந்துருவாங்கன்னு தேடிக்கிட்டு இருக்கு போல. குட்டா குட்டா குட்டா, மம்மி நாளைக்கு வந்துருவாங்கடி, நாளைக்கு வந்துருவாங்க. ஐயோ கத்துது. குட்டா குட்டா பாரு, குட்டா நான் சொல்றது கேளு. குட்டா சரி குட்டா குட்டா. ஐயோ எனக்கு சமாளிக்க தெரியலையே. குட்டா எடுத்து போவோம். சரி குட்டா குட்டா குட்டா. ஆக்சுவலி இவன் வந்ததுலேருந்து இன்னைக்கு வரைக்கும் அவனை தனியாக விட்டுட்டு போகல. இது ஃபர்ஸ்ட் டைம்ன்றதுனால பாவம் தேடுறான். ஐயோ போய் கம்மி பண்ண போகிறேன். என்ன சார், யார்கிட்ட கம்ப்ளைண்ட், யார்கிட்ட போய் கேட்டுக்கிட்டு இருக்க? குட்டா எங்க போய் கம்ப்ளைண்ட் பண்றான் பாருங்களேன். குட்டா இங்க பாரு. ஓகே பேபி, ஓகே பேபி, மம்மி நாளைக்கு வந்துருவாங்க. ஓகே. ஒரு வழி குட்டை நல்லா தூங்குறான். இப்போதான் கொஞ்சம் நிம்மதியாக இருக்கு. நான் ரொம்ப மிஸ் பண்ணிட்டு இருந்தான். இப்போ அவன் படுத்துக்கிற பொசிஷன் கூட அவன் படுக்கிற பொசிஷன் கிடையாது. எப்பவுமே இங்கே சென்டர் ஆஃப் த பெட்டில் இல்லை கீழே தான் படுப்பான். இங்கே ஏன் படுத்துருக்கானா, அப்படியே அவன் கதவை பார்த்துக்கிட்டே உட்காந்துட்டு இருந்தான். ஸோ அப்படியே தூங்கியிருப்பான் போல. வெயிட் பண்ணிகிட்டே புள்ள பாவம். நாளைக்கு வந்துடுவாங்க. அது வரைக்கும் தான் ஏன் சொன்னேன், இந்த செய்கிறான், அவனுக்கு என்ன பண்ணலான்ற யோசிப்போம். ஆக்சுவலி நான் தூங்கிட்டேன். இப்போது இவன் எங்கடா ஆளை காணோன்னு பார்த்தா இன்னும் அந்த கதவு கிட்ட தான் உட்காந்துட்டு இருக்கான். குட்டா என்ன, வந்துருவாங்க அம்மா, நாளைக்கு வந்துருவாங்க. குட்டா சாப்பிட்ட கொஞ்ச நேரம், மதியம் தூங்குவல, தூங்க கொஞ்ச நேரம். குட்டா மம்மி நாளைக்கு வந்துருவாங்கடா, மம்மி டாடி 2 பேருமே வந்துருவாங்க. சரி வா குட்டா. ஓகே, நான் சத்யா கிட்ட பேசிட்டேன். அவங்க வர இன்னும் 10 மினிட்ஸ் ஆகும் போல். எனக்கு கொஞ்சம் ஷிஃப்ட்டுக்கு டைம் ஆனதுனால நான் கிளம்புறேன். பட் ஆனால் பிரச்சனை இல்லைங்க. வந்துட்டு நமக்கு எதிர்த்த வீட்டுக்காரங்க எல்லாருமே நமக்கு சப்போஸ் கத்தனா செஞ்சானா வந்து பார்த்துப்பாங்க. அதனால் நமக்கு பிரச்சனை இல்லை. கிட்ட போயிட்டு வட்டா அத்தை, இன்னைக்கு நைட்டு ஃபுல்லாக நம்ம தான். எப்படி தங்கம்? சரி குட்டா பாய். குட்டா சட்டா பாய். சட்டா இதில் பயங்கரமாக மிஸ் பண்ணுறாங்கன்னு நினைக்கிறேன். எனக்குமே இன்றைக்கி அவன் சுத்தமாக விட்டுட்டு போக மனசே இல்லை. பட் ஆனால் இன்றைக்கி நான் ஒர்க் எனக்கு கண்டிப்பாக போக வேண்டிய சுச்சுவேஷன். பரவாயில்ல, இந்த டைம் அவன் எப்பவுமே தனியாக பண்ணுறதுனால மேனேஜபிள் தான். எனக்கு இப்போ வந்துட்டு டாஸ்க்கே நைட்டு தான். நைட்டு என்னெல்லாம் குரங்கிட்ட பண்ண போகிறேனோ பார்ப்போம். ஆக்சுவலி இப்போ தான் ஷிஃப்ட்டு முடிஞ்சு வந்தேன். குட்டான் சவுண்டு இங்கே வரைக்கும் காது கிளியுது. இவ்வளோ என்ன பண்ணிகிட்ருக்குன்னு தெரியல. போய் பார்ப்போம். சத்தம் வர போட்டுருக்கா. சத்தியாக்கா இருந்திருப்பாங்க. ஒருவேளை சத்தியாக்கா கிளம்பி ஃபோன் அடிச்சிருப்பாங்க. ஏன் கத்துறான்னு தெரியல. ஏன் குட்டா கத்திக்கிட்டு இருக்க? ஏன் மயிலு? சரி வரேன். அங்கே இரு. வரேன். அங்கே இரு. என்னாச்சு? ஏன் கத்திக்கிட்டு இருக்க நீ? இரு. என்னாச்சுமா? என்ன பண்ணிட்டு இருந்த இவ்வளோ நேரம்? கணக்கான தேடினேன் அத்தைய. சரிடி வந்தாச்சு. ஓய் ஓகே, நம்ம போய் ரெஃப்ரெஷ் ஆகிட்டு எனக்கு ஃபுட் என்ன இருக்குன்னு பார்த்துட்டு அவனை சாப்பிட்டு வச்சுட்டு கொஞ்ச நேரம் அவன் கூட விளாண்டுட்டு நம்மளும் செட்டில் ஆகும். ஓகே குட்டா, டன். ஓகே. சரி, அத்தை ரெஃப்ரெஷ் ஆகிட்டு வந்துட்டுமா?
இரு. ஓகே, இதெல்லாம் விட்டுட்டு அதுக்குள்ளே வந்துட்டு ரெஃப்ரெஷ் ஆகிட்டு எனக்கு ஃபுட் என்ன இருக்குன்னு பார்த்துட்டேன்னா சாப்பிட்டு படுத்துடலாம். இது ஏன் இப்படி குடிச்சிட்ருக்குன்னா என் கையில் அதோட ஃபுட் இருக்குது. அதுக்கு இன்னைக்கு ராய்க்கு என்ன கொடுக்க சொல்லியிருக்காங்க. சாப்பிடு. இந்த ஃப்ரூட் போல் வேணுமாப்பா இதுக்கு கொடுத்து பார்ப்போம். இரு, உனக்காக தான் வேக வச்சுக்கிட்டு இருக்கேன். அவன் வந்துட்டு இப்போலாம் என்னன்னு தெரில, கொஞ்சம் கொஞ்சமாக அந்த ராயல் கேனைனை வந்துட்டு வெறுக்க ஆரம்பிச்சிட்டான். என்னன்னு தெரில. பட் ஆனால் அந்த ஸ்வீட் போட்டுட்டு அவனுக்கு ரொம்ப நல்லதுன்னாங்க. அவன் பசிக்கிறப்ப அந்த ராயல் கேன் சாப்பிட்ருவான். பட் ஸ்டில் அவன் வந்துட்டு கொஞ்சம் பசி ஆக்கும், கொஞ்சம் ஜாலியாக இருக்கும்னு சொல்லிட்டு அவனுக்கு பிடிச்ச ஸ்வீட் போட்டுட்டோவே போட்டுட்ருக்கேன். கொஞ்சம் ஆற வச்சு மசிச்சு கொடுத்துட்டோன்னா அதில் சாப்பிட்டு தூங்கிடும். பா, ஐயோ ஐயோ ஐயோ, பார்த்துட்டாராமா பார்த்துட்டாராமா. பா, ஆக்சுவலி இந்த ரெசார்ட் சீரீஸ் ஒரு மாதிரி நல்லா போய்கிட்டு இருக்கு. நீங்களும் இதை பார்க்குறீங்கன்னா கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஓகே, மொத்தம் சாப்பிட்றது பயமில்லை அதில் இருக்காது. ஆனால் விவரம் பசிக்கிறப்ப அப்பப்போ போய் அதுவாக யார்ட்டையும் கேட்காம சாப்பிட்டுக்கிது. இன்னும் அவங்கள தேடிட்டே தான் இருக்காங்க. அவங்க மம்மி ட்ரெஸ்ஸை பார்க்குறான், கதவை பார்க்குறான், மெயின் டோர் வெளியே போய் உட்காந்துக்கிறான். பயங்கரமாக மிஸ் பண்ணுறான் போல். குட்டா குட்டா இங்கே பாரு குட்டா. குட்டா ஓய் ஓய், மம்மி வந்துடுவாங்க என்ன மீனோடனே அவன் வந்துட்டு அலர்ட் ஆகுறான். ஓ மை காட். அதாவது இப்போ இந்த இடத்துல ஃபிஷ் டேங்க் இருக்குது. பட் ஆனால் சோட்டு இருந்த வரைக்கும் சோட்டுவோட டென் இந்த இடம் தான். சோட்டு நாங்கள் வரதுக்காக வெயிட் பண்ணிகிட்ருக்கிற இடம் இதுதான். சோட்டு ரெஸ்ட் எடுக்கிற இடம் இதுதான். சோட்டு சோகமாக இருந்துச்சு, கோச்சிக்கிச்சுன்னா இங்கே வந்து உட்காரும், இல்லை சோஃபாவில் போய் உட்காரும். எக்ஸாக்டாக இங்கே இப்போ இது உட்காந்துட்டு இருக்கிறத பார்த்தா எனக்கு அப்படியே சோட்டு ஞாபகம் தான் வருது. சோட்டு இறக்குறதுக்கு ஒரு வாரம் முன்னாடியே சம்திங் எனக்கு ஞாபகம் இல்லை. கரெக்டாக இந்த ஒரு வாரத்துக்குள்ளே தான் நானும் சோட்டுவும் மட்டும் தனியாக இருந்தோம். அப்போவும் அக்காவும் அண்ணனும் ஏதோ ஒரு சின்ன ஃபேமிலி ஃபங்க்ஷனில் மாட்டிக்கிட்டாங்க. ஸோ நானும் சோட்டுவும் மட்டும் தனியாக இருந்தோம். அது ஆக்சுவலி அது போஸ்ட் பண்ணுறதுக்குள்ளேயே நமக்கு கூட சோட்டு இல்லாமல் போயிட்டான். பட் ஆனால் வந்துட்டு இப்போ எனக்கு இவன் கூட இருக்கிறப்போ, இப்போ முக்கியமாக இவன் இங்கே போய் உட்கார்றப்போ எனக்கு பயங்கரமாக நம்ம ஹீரோ ஞாபகம் வரான். ஓகே, மிஸ்யூடி செல்லக்குட்டி சாப்பிட்றியா ஏதாவது? ஐயோ சோகமாக இருக்கும். அப்படி இருக்கவே மாட்டான். ஹைப்பர்னா ஹைப்பர். நீங்கள் அந்த பிளாக் ஷீப் ஆஃபீஸோட வ்ளாகில் பார்த்தாலே தெரிஞ்சிருக்கும். இப்போ ரொம்ப சோகமாக இருக்கான். சரி, அவன் அப்பா அம்மாவை வந்துட்டு எப்படியாவது வீடியோ காலில் லைனில் எடுக்க பார்ப்போம். பைபிள் அப்போயாவது கொஞ்சம் குஷியாகிறான்னு பார்ப்போம். ஓகே, இதில் ஆக்சுவலி வந்துட்டு என்னென்னு பார்த்தீங்கன்னா ஸ்க்ரீன் ரெக்கார்டிங் பண்ணியிருக்கேன் வீடியோ காலில். ஸோ அது வந்துட்டு நமக்கு ஆடியோ கேப்சர் ஆகலை. என்ன ஆச்சு அப்படின்னா, இவங்க வந்துட்டு எனக்கு வீடியோ கால் பண்ணாங்க. ஐஷோ அக்காவும் சுந்தரனாவும் எனக்கு வீடியோ கால் பண்ணாங்க அங்கே போய் செட்டில் ஆகிட்டு. அப்போ வந்துட்டு சரி குட்டானை காமிக்கலான்னு பார்த்து நான் அந்த ரூமில் இருந்து பெட்ஷீட் எடுத்துகிட்டு இங்கே வரேன். அதுக்குள்ளே குட்டானை காணும். வீடு ஃபுல்லாக தேடுறேன். பயங்கரமாக நான் வந்துட்டு பேனிக் ஆகிட்டேன். நிஜமாவே அவங்க நான் விளாட்றேன்னு நினச்சிட்டு இருந்தாங்க ஐஷோ அக்காவும் சுந்தரனாவும். பார்த்தா உண்மையிலே காணும். சடனாக அங்கே போய் பார்த்தா நல்லா சோட்டுவோட அந்த சோஃபா வச்சுருக்கோம்ல, அது மேலே ஏறி போய் உட்காந்துக்கிட்டான். அது மேலே ஏறி போய் உட்காந்துட்டு கூப்பிட்றேன் வரவே மாட்றான். இது ஏன் எங்களுக்கு அவ்வளோ ரிலேட்டபிள்னா, அந்த சோஃபாவில் தான் சோட்டு எப்போவுமே வந்துட்டு மம்மி டேடியை மிஸ் பண்ணால் அங்கே போய் உட்காருவான். இல்லை இப்போ நம்ம வீட்டில் ஃபிஷ் டேங்க் இருக்கிற இடத்துல உட்காருவான். ஸோ அதே இடத்துலையே குட்டாவும் போய் அன்றைக்கி உட்காந்து அமர்க்கலம் பண்ணிகிட்டு இருந்தான். ஸோ அந்த வீடியோ தான் நீங்கள் இப்போ பார்த்துட்ருக்கீங்க. ஸோ அவங்க மம்மி டேடிகிட்ட வீடியோ கால் பேசிடுச்சு. ஆனால் செம்ம வால் இப்போ என்ன பண்ணுச்சுன்னா, நான் இங்கே வந்துட்டு பெட்ஷீட் இல்லைன்னு சொல்லிட்டு பக்கத்து ரூமுக்கு பெட்ஷீட் தேட போயிருந்தேன்.
அதுக்குள்ளே இது எங்கே போச்சுன்னு தெரியல. அவங்க வீடியோ காலில் இருக்காங்க. நான் அதை குட்டான் கூப்பிடுறேன். பைபிளில் சத்தமே கேட்கல. என்ன பண்ணிக்கிட்டு இருந்துச்சுன்னே தெரில. அப்படியே போய் பார்த்தா சோட்டு ஃபோட்டோ வச்சுருக்கோம்ல சோஃபா, அந்த சோஃபா மேலே போய் உட்காந்துட்டு போஸ்ட் கொடுத்துக்கிட்டு இருக்கு. பைபிளை பயங்கரமாக மிஸ் பண்ணுறான். பட் அது பார்த்துட்டு செம்ம ஹாப்பி ஆகிடுவடி தங்க பிள்ளை, நீ செம்ம ஹாப்பி ஆகிடும். தூக்கம் வந்துருச்சு. குட் நைட் போட்டுருவோமா? குட் நைட் மூட்லேயும் இல்லை, அது பயங்கர மிஸ்ஸிங் மூட்டில் இருக்குது. ஸோ சண்டே ஈவினிங் ஆகிடுச்சு. காலையிலேருந்து ஈவினிங் வரைக்குமே ஆக்சுவலி சொல்லப்போனால் தூங்கிட்டு தான் இருந்தோம். மதியம் எழுந்து சாப்பிட்டோம், மறுபடியும் தூங்கிட்டோம். நமக்கு வேறு என்ன வேலை, என்ன குட்டா? இப்போ தான் அது கொஞ்சம் ஆக்டிவ் மோடுக்கு வந்திருக்கு. இன்னும் கொஞ்சம் நேரத்தில் அவங்க மம்மி டாடியும் வந்துடுவாங்க. சரி போல ரெடி வந்துட்டா. என்னமோ இவனை பட்டினி போட்ட மாதிரி நெகம் பயங்கரமா வந்துருச்சு. எல்லாம் கிடைக்குதாது கட்டி சாஃப்ட் மூடு ரிலாக்ஸ் இப்போ குட்டா. சரி வா நீ வா. அப்போ வேண்டாம், சொட்டணும் வேண்டாம். வரண்டா சின்னசாமி.